தீட்சிதர்கள்லாம் ஒன்று கூடி காஞ்சனாபுரத்தில் வர லாரன்ஸ் மாதிரியே கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்காயலாம். தெரிஞ்சிடுச்சா? ஆட்டையை போட்டது மொத்தமாக தெரிஞ்சிடுச்சா? கவர்மெண்ட்டு கப்புன்னு பிடிச்சிருச்சு. களவாடி பயலுகளா. ஆனால் இவங்க திருடி தின்னது கூட தப்பு இல்லை சார். ஆஃப்டர் ஆல் இவங்களும் வெறும் மனுஷங்க தானே. அவங்க வேணால் மனசுக்குள்ளே நினச்சிக்கலாம் நம்மளாம் நடராஜருக்கு நாத்தனார் ஹஸ்பண்டு அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களும் சாதாரணமான ஆட்கள் தான். ஆனால் அந்த அரை மண்டையெல்லாம் ஒன்று சேர்ந்து அரசாங்கத்துக்கு முழு மொட்டையை போட்டு மிளகா தடவிருக்காங்கன்னா பார்த்துக்கங்களேன். ஆனால் இதுக்கு தான் அந்த அலர்னியலாப்பா. அறநிலையத்துறை ஒரு அடி உள்ளுக்குள்ள காலை எடுத்து வச்சுட்டா போதும். இந்த வெறும் முதுகுல முள்ளு சவுக்கை எடுத்து விளாசின மாதிரி அந்த அலறுவாங்க. யோகிங்க மாதிரியே பேசுனாங்க சார். அப்படி இருந்துச்சு அவங்க பேசுறதை பார்க்க. ஐயோ எங்க மேலேயே நீ இப்படி சொல்லிவிட்ட, இப்படி பழி சொன்னியே, உனக்கெல்லாம் என்ன நடக்க போத, நீ எல்லாம் உனக்கெல்லாம் நல்ல சாவே வராது, நாங்களா வித்து தின்னா, எங்களை பார்த்து எப்படி நீ அதை சொல்லலாம் அப்படின்னு பயங்கரமாக கத்துனாங்க. இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக அவங்க வித்து தின்னதுக்கான பில்லை அறநிலையத்துறை கொண்டாந்து போட்டுருக்கு. நாங்கள் தான் அப்பயே சொன்னோம்ல, அறநிலையத்துறை இவ்வளோ பெரிய ஒரு அக்குசேஷனை ஆதாரம் இல்லாமல் அசால்ட்டாக உங்கள் மேலே வைக்காது, அதுவும் நீதிமன்றம் முன்னாடியே வைக்காது. எங்கே முடிஞ்சால் கொண்டாந்து போடுங்கன்னாங்க. இப்போ போட்டாச்சு. நீதிமன்றம் அதை பார்த்துட்டு இவங்க ஆட்டையை போட்டிருக்காங்கப்பா, நீங்கள் வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். பார்த்துருவோமா? மதியம் வணக்கம். இது மதிவந்திருப்பார் கூத்தடி கோப்பி. அதேமா இங்கே கோர்ட்டுக்கு போனப்போ கேட்பாங்க போல, இங்கே நிற்கிறாங்க என்ன பங்கு, அதுக்கு உட்கார்ந்துருக்கிற சொல்லுவார் மாட்டிக்கிட்ட பங்கு, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஹைகோர்ட்லேயே நேரடியாக ஒரு நீதிபதியை சொல்லியிருக்கார், இவங்க ரொம்ப ஆடுறாங்க, இந்த ஆணவம் ரொம்ப நாளைக்கு ஆடாது, ஒரு நாள் அந்த உச்சி குடுமையை பிடிச்சி ஆட்டுவான், அன்னைக்கு அத்தனை வயலும் அலறுவியா அப்படின்ட்டு. அதே மாதிரியே ஆகிப்போச்சு. பாவம் நல்ல மனுஷன் போல் அங்கே உட்கார்ந்துருந்தவர். இவங்க இந்த கோவிலில் கணக்கெல்லாம் எழுதுறாங்கல்ல, இவங்க ஒட்டு மொத்தமாக எதையும் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறது இல்லை, பூரா நேரடியாக எதுவுமே நடராஜருக்கு போகிறது இல்லை, இவங்க அத்தனை பேரையும் சுருட்டிக்கிட்டு வீட்டுக்கு நகர்த்திட்டு ஓடிடுறாங்க. இது கம்ப்ளைண்ட், ரொம்ப நாளாக இருந்த கம்ப்ளைண்ட், இன்னைக்கு நேரத்தில் இல்லை. ஐயா, ஒரு கோயில்னால் ஒரு உண்டியல் இருக்கும்ல, இவங்க போனதுக்கப்புறம் உண்டியலை தூக்கிட்டாங்க சார். உண்டியலை இதுவும் ஒன்று தான், எல்லாத்தையும் இங்கே ஓடுங்க அப்படின்ற மாதிரியே எடுத்துகிட்டு போனதா ஒரு தகவல்லாம் இருக்குது. அதான் 2008 2014 வரைக்கும் சிதம்பரம் நடராஜர் கோயில் அறநிலையத்துறை கண்ட்ரோலில் இருந்தது. அதை நிர்வாகம் பண்ணது அறநிலையத்துறை. அப்போது ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 3 கோடி ரூபாய் வருமானம் அரசாங்கத்துக்கு கிடச்சிருக்கு. ஐ மீன் அறநிலையத்துறைக்கு கிடச்சிருக்கு கோயில் மூலியமாக. 2008 2014 வரைக்கும். 14க்கு அப்புறம் அவன் எவ்வளோ டெவலப் ஆனான்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அள்ளி கொண்டாந்து கோயில்களில் கொட்டுனாங்க. ஆனால் கொட்டுனதுக்கு அப்புறமும் கூட இவங்க என்ன தெரியுமா பண்ணிங்க, 2014 இன்னைய தேதி வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் தான் சார் வருது. நடராஜரையெல்லாம் யார் சார் இப்போ மதிக்கிறா? அவர் ரொம்ப பழைய பீஸ், அவருக்கு மார்க்கெட் வேல்யூவே கிடையாது சார். அவங்க சொன்னாங்க கணக்கு காட்டினது ஒரு 2 லட்சம் ரூபா. அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் நிறைய தடவை கணக்கு கேட்டிருக்காங்க அறநிலையத்தில். ஒவ்வொரு முறை உள்ளே போகும்போதும் வெறும் கணக்குக்காகன்னு மட்டும் கிடையாது, இவங்க நடத்துகிற அந்த விதத்துக்காகவும் சேர்ந்து போயிருக்காங்க. கனக சபை மேலே இந்த ஆணி திருமஞ்சனம் வந்துட்டா போதும், இவங்க எல்லாரும் ஒன்று கூடி எப்படி இவங்க மேலே ஏறுறாங்கன்னு நான் பார்த்துடுறேன். நம்மளை தாண்டி வந்துடுவாங்களா, ஒரு வயம் அந்த மேடையில் ஏறிடக்கூடாது, நடராஜரை க்ளோஸ் அப்பில் பார்த்துடக்கூடாது, இந்த நினப்பு அவங்களுக்கு இருக்குது. அது ஏன்னா அதையெல்லாம் கொண்டாந்து அப்படி வச்சாத்தான் அந்த ஒரு மதிப்பு அப்படின்றது அவங்களுக்கும் வரும். நடராஜருக்கு மதிப்பு வருதோ இல்லையா, அவங்களுக்கும் அந்த மதிப்பு நிறையாவே இருக்குது. அதை பார்க்குறப்ப அதுக்கப்புறம் அதுக்காக அறநிலையத்துறை உள்ளே போனது. எப்படி நீ அதை பண்ண, தாராளமாக ஏறி சாமியை கும்பலாம், சாமி யார்ட்டையும் சாதி பேதம்லாம் பார்க்காது, எல்லாருக்கும் சாமி ஒன்று தான் அப்படின்னு கவர்மெண்ட் சொன்னாலும் இவங்க அதை விட்டவே மாட்டேன்ட்டாங்க. இது சாதாரணமான நம்மளை மாதிரி ஆட்களுக்கு இருந்திருந்தா கூட பரவாயில்ல, அதை ஓகே நம்ம அப்படித்தான் நினச்சி நம்ம அதை பழகிட்டு போயிடுவோம். இது ஒரு ஜட்ஜுக்கே நடந்திருக்கு. ஜட்ஜு ஓப்பனாக
அங்கே கோர்ட் ரூமில் அத்தனை பேர் இருக்கிறப்ப சொல்லிடுறாரு, இவங்கெல்லாம் அவங்க நடராஜருக்கு ஒருபடி மேலே நினச்சிக்கிறாங்க. அதான் நடராஜரையே நம்மளாம் நினச்சிருக்க நடராஜர் நம்மளை காப்பாற்றுறாருன்னு. ஆனால் இவங்கெல்லாம் சேர்ந்தால் நடராஜரை காப்பாற்றுறான்ற ஒரு நினப்பு இவங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, கோயிலுக்கு உள்ளே போனீங்கன்னா காசு போட்டாத்தான் பூ, காசு போடலாம் உனக்கு விபூதி கூட கிடைக்காது. இது அவர் சொன்னது, நேரடியாக எனக்கு நடந்தது. அந்த கோயிலுக்குள்ளே வர்றவங்கள பூராமே சண்டைக்காரங்களாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கோதால மல்யுத்தம், இந்த சைனாக்காரங்க, இந்த இப்படி சைனாவா ஜப்பானா இந்த சுமோ நிற்பாங்க இல்லை, இப்படி தான் நிற்பாங்களாம் கோயிலுக்குள்ளே. எவனாச்சும் ஒருத்தர் கிட்டத்தட்ட அவங்களையும் பார்க்க சைஸு ஈஸு எல்லாம் ஒரே மாதிரி தான், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் வேறையாக இருக்குது. அதே மாதிரி தான் எவனையும் மதிக்கிறதே கிடையாது. அது சரி, நடராஜரையே மதிக்கிறது கிடையாது. ஏதோ நம்மளாம் பார்க்குறோம் ஆராத்தி காட்டுறாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நடராஜருக்கு ஓரளவுக்கு மதிப்பு கொடுத்து வச்சுருக்காங்க. பூட்டினதுக்கப்புறம் என்னென்ன பேசுகிறாங்களோ அவரை பற்றி அந்த அளவுக்கு தான் ஏகப்பட்டது உள்ளுக்குள்ளே இருந்தது. இதில் இந்த கணக்கு வழக்கு இடையில இந்த கிரிக்கெட் சம்பவங்கள்லாம் கூட ஓடிச்சார். கிரிக்கெட் சம்பவங்கள் ஒன்று, இது எங்கே சொத்துறா, இதுக்கு முன்னாடியே அதை சொல்லியிருக்காங்க. அதை உச்சநீதிமன்றத்தில் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அது எப்படின்னா, இது வந்து இவங்களுக்கு தீட்சிதர்களுக்கு சொந்தமானது, அவங்கள நீங்கள் எதுவும் கேள்வி கேட்காதீங்க. கேள்வி அவனுக்கு சொந்தமானதில் எவனும் கேள்வி கேட்க முடியாதுன்னா எதுலையுமே கேள்வி கேட்க முடியாது. சில இடங்களில் சில குளறுபடி நடந்துச்சு, ஐயா இந்த இடத்துல கணக்கு வழக்கு தப்பாக இருக்குது, இவங்க கொடுக்குற காசையெல்லாம் வர வேண்டியது கணக்கு காட்ட வேண்டியதில் கணக்கே காட்டாமல் கமுக்கமாக அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போனதுக்கு எப்படி நீங்கள் போகலான்னு அந்த கேள்வி வேறு கேட்குது. இதை வேறு எவனாச்சும் ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ்குள்ளே உள்ளே போயிட்டு இது ஏன் கம்பெனி என்னோட இது நீ யார் என்னை உள்ளே கேட்குறது கேட்க முடியுமா? பொது சொத்துல உள்ளே வந்தப்போ அதை நீ கேட்கக்கூடாதுன்னு எப்படி கேட்கலாம்? அதுலேயும் கேட்குறாங்க, நம்மளே கேட்குறேன், ஐயா இதை வந்து இவர் அந்த தீட்சிதர்களோட பொது சொத்து அவங்களுக்கு மட்டும்தான் சொந்தன்றால அவங்க சம்பாரித்து இதை கட்டினாங்களா, அவங்க சம்பாரித்து இதை மெயின்டைன் பண்ணுறாங்களா, வேறு எங்கேயும் காசு வாங்குறது இல்லையா? காசு வாங்கும் போது மட்டும் அத்தனை பேர்ட்டையும் கையையும் காலையும் நீட்டி நல்ல வேட்டியை விரிச்சுக்கிட்டு வாங்குறாங்கல்ல, அப்புறம் அதுக்கப்புறம் எப்படி இது வந்து அவங்களுக்கு சொத்தாகும்? எல்லாரும் காசு போட்ட அத்தனை பேருக்கு இதில் பங்கு இருக்குல்ல, அத்தனை பேர் எதுக்கு காசு போடுறான்? தீட்சிதர் நல்லா இருக்கணும்னா காசு போடுறான், நடராஜன் நல்லா இருக்கணும் தானே காசு போடுறேன். அவன் நம்மளை நல்லா வச்சுக்கிறான், அவன் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். ஆனால் அதை எங்கேயுமே யாரையுமே கேட்குற, இதுக்கெல்லாம் நீ ஆதாரத்தை கொண்டாந்து நீ சமர்ப்பிச்சேன்னா நீ சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி தான் இங்கேருந்து விட்டது. அதெல்லாம் ஒத்து வராது, அதெல்லாம் செய்யாது. சரி, இது எதையுமே கண்டுக்கல. இப்போ கேட்குறது ஒரு தடவை இப்போ இங்கே அறநிலையத்துறை சொன்னிச்சு, 1950லேருந்து 2005 வரைக்கும் இவங்க என்ன கணக்கு வழக்கு பார்த்தாங்க எங்களுக்கு தெரியணும். ஏன்னா அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு எதுவுமே வெளியில் தெரியாது சார். இந்த கணக்கு வழக்கெல்லாம் கேட்டதுக்காக இவங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது. அது எப்படி நீ எங்களை கணக்கு கேட்கலாம்? ஏற்கனவே நகையெல்லாம் உள்ளே எவ்வளோ இருக்குது என்ன ஏது அப்படின்றத கேட்கறதுக்காக போனது, அதையும் சண்டை போட்டு தான் பார்க்க விட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க உள்ளுக்குள்ள அதில் ஏதோ சந்தேகம் வந்திருக்கு நகையில். அப்போ தான் 1950லேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க என்ன தான் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். இவ்வளோ தூரம் உள்ளுக்குள்ளே கோயில் அத்தனையும் நடக்குது, எதுவுமே நடக்காமல் கிடையாது. ஒட்டு மொத்தமாக அந்த அவங்களுக்கு வெளியில் இருக்கிறவங்களும் சப்போர்ட் இதில் சில பேர். அதில் என்ன பிரச்சனை, வெளியில் இருக்கிறவங்க இவங்களை வச்சு பாலிடிக்ஸ் பண்ண பார்க்குறாங்க, ஆனால் உள்ளே இருக்கிறவங்க அவங்கள வச்சு நல்லா ரொம்ப பதவசம் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுக்கிறாங்கன்னு வைங்கள. அவ்வளோதான், இவங்க பாதுகாப்பாக இருக்கிற அந்த ஒரு இதில் தான். மேலே இருக்கிறவங்க நீங்கள்லாம் ஒன்றும் பெரிய மனுஷங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ அங்கே சேவை செய்கிற அதுக்கான சர்வீஸ் சார்ஜை மட்டும் எடுத்துக்க, ஒட்டு மொத்தமாக சுருட்டி உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டீங்கன்னா இதை கேட்டுருந்தாங்கன்னு வைங்களேன், அன்னைக்கு அவங்களுக்கு அண்டம் கட்டியிருக்கான். ஆனால் அவங்க அதுக்கு யாரையும் எதுவும் கேட்கறது இல்லைன்னு வச்சுங்க, இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணி விட்டு போயிட வேண்டியது. இப்போ அறநிலையத்தில் என்ன பண்ணுச்சு, அவங்க கணக்கு காட்டினப்போ 2 லட்சம் ரூபாயா, இது இல்லாமல் இதுக்கு கோயில் அந்த கோயில் இதுக்கு சொந்தமாக ஒரு நிலம், ஒரு 1000 ஏக்கர் நிலம் இருக்குது. அந்த 1000 ஏக்கர் நிலத்துலேருந்து 95,000 ரூபாய் வருஷத்துக்கு வருமானம் வருதுப்பா. அவ்வளவுதான் வாடகையாக வருது. அந்த இடத்துல இவங்க வாயை விட்டதுல தான் அது பிடிச்சது. 1000 ஏக்கர் நான் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு சொந்தமாக மொத்தம் 3000 ஏக்கர் இருந்ததா. 3000 ஏக்கர் சார், நான் சொல்கிறது 3000 ஏக்கர், சதுரடி இல்லை ஏக்கர். அந்த 3000 ஏக்கரை 2000 ஏக்கர் அப்போ இவங்க விற்றுட்டாங்க. இது அத்தனை கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை இவங்க விற்று தின்னுட்டாங்க. அதுக்கு ஆதாரம் இருக்குதுன்னு அதுக்கப்புறம் அறநிலையத்துறை அடிச்சது. உடனே இங்கே இருக்கிறவங்க குதிச்சாங்களே பார்க்கணும், இதை நடராஜர் அடுக்குமா இதையெல்லாம் பார்த்து இந்த சொல்லுவாள், இந்த களவாணி படத்தை சொல்லுவாள், அடியே கரவேற்று மாதிரியாத்தா, அதே மாதிரி கத்துனாங்க. எங்களை பார்த்து அபாண்டமாக பழி சுமத்துறாங்க, எங்களுக்கு இது வந்து அவமானமாக இருக்குது.
நாங்கள் கடவுளுக்கு செய்கிற சேவைக்கு எங்களுக்கு கிடைக்கிற பரிசு இதுதானா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேசினாங்க என்னைய. இது கோர்ட் எடுத்துடுச்சு. சரிப்பா இவ்வளோ தூரம் பேசுறீங்கள, ஏதாச்சும் ஆதாரம் தான் கொண்டாந்து கொடுங்க, அதுக்கப்புறம் மொத்தத்தை பேசிக்குவோம். ஏன்னா 2000 ஏக்கர்னு அவங்களே ஷாக் ஆகிட்டாங்க. எப்படா முடியும்? ஆனால் இந்த பக்கம் தீட்சிதருக்கு ஒரு லாஜிக்காக ஒரு விஷயம் பேசுகிறாங்க. ஏங்க கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடம், அதாவது கோயிலுக்கு சொந்தமான இடம், அந்த கோயிலுக்கு சொந்தமான இடத்த எப்படி நாங்கள் தனிநபர் விற்க முடியும்? யாராச்சும் ஒருத்தர் அந்த நிலத்தை கொடுத்துட்டாங்கன்னா அந்த நிலத்தை கொடுத்தவரோ அந்த கொடுத்தவங்களோட வாரிசோ அதுக்கப்புறம் அதை சொந்தம் கொண்டாடவே முடியாது. இது அத்தனையும் தெரியும். இவ்வளவு இருந்து இவங்க வித்துட்டாங்கன்னு அடித்து சொல்லியிருந்தா அறநிலையத்துறை எவ்வளவு ஸ்ட்ராங்காக ஆதாரத்தை வச்சுருந்துருக்கா. இவங்க அப்பயே கொஞ்சம் என்ன ஏதுன்னு லைட்டாக கொஞ்சம் தடவி கேட்டு பார்த்து வந்துருக்கலாம். ஏப்பா ஏதாவது வச்சுருக்கியா, இல்லை சும்மா எங்களை கோத்துணுன்னு வரி அந்த மாதிரி கேட்டுருந்தா கூட ஏதாவது சொல்லியிருப்பாங்க போல். இவங்க வம்புக்கு நின்னோன்னா அவங்க கொண்டாந்து அப்படியே அள்ளி கட்டாக கொண்டாந்து கொடுத்துருக்கா. அதை நீதிபதி ஐயா பார்த்துட்டு இதுக்கு முகாந்திரம் இருக்குது, இவங்க நிலத்தை அது 2000 ஏக்கரா இல்லை 500 ஏக்கரா 1000 ஏக்கரா 50 ஏக்கரா 20 ஏக்கரா கோயில் நிலத்தை விற்றுருக்காங்க. அது எப்படின்னா விற்றுவிட்டு பட்டா இன்னமும் கோயில் பேரில் தான் இருக்குதான். இதைத்தான் அவங்களோட இதைத்தான் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வாதாடுறாங்க. இவங்க இவ்வளோ நல்லவங்களாட்டம் உத்தமங்களாட்டம் நேர்மையானவங்களாட்டம் ஏதோ அடுத்தவன் காசுக்கு யார் இவங்க அடுத்தவன் காசுக்கு கொஞ்சம் விட்டு தான் நம்ம சட்டப்பையில் புரிந்து ஆனால் என்னங்க சாமிக்கு பண்ணது இதை போய் கணக்கு பார்த்து எண்ணிக்கிட்டு அப்படியே பிடுங்கி வச்சுட்டு போனாலும் போயிடுவாங்க. நிஜமா தீட்சிதர்களை பார்க்குறப்ப தப்பாக எடுத்துக்கூடாது. ரோட்டில் சில பேர் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு காசை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதை விட மோசமாக இருக்குது. என்ன அவங்க வந்து போவாங்க, நாம் போய் கொடுத்துட்டு போகிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இருக்கிற நேரங்களில் அவங்க வந்து விற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறநிலையத்துறை ஆதாரங்களை கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்கு. மேற்கொண்டு உங்களுடைய விசாரணையை நீங்கள் தொடரலாம்னு சொல்லியிருக்கு. இது முக்கியமான பாயிண்ட். மேற்கொண்டு நீங்கள் தொடரலாம். இப்போ மேற்கொண்டு தொடரலாம் அப்படின்றப்ப அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலைன்னா என்ன பண்ணலாம்? இப்போ அந்த இடத்துல ஒரு கேள்வி வந்து நிற்கும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் உள்ள சாமி கும்பிடவே உள்ளே விட மாட்டேன் இல்லை, சந்தேகத்தை கேட்டால் பதில் சொல்லுவாயில இல்லை வழக்காது உன் மேலே டவுட்டாக இருக்குது, அதே நீ தப்பு பண்ணியிருக்க, அதுக்கு வந்து இதில் இது இருக்குது, அந்த ப்ரீமா ஃபேஸு அது இருக்குது, இதில் எனக்கு ஒழுங்காக ஒத்துழைப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்ல முடியாது. கோயிலையே ஒட்டு மொத்தமாக பூட்டிட்டு கூட போகலாம், உள்ளே போகலாம், வெளியில் இருக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் இதுக்கு ஆதாரம் இருக்குதுன்னு இருக்காங்க. அதை கோர்ட்டும் பார்த்துட்டு ஆமான்னு சொல்லிடுச்சு. இப்போ முதல்ல குதிச்சாங்கல்ல அவங்களாம் இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க? கிரிக்கெட் ஆடினதே ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க, இவங்க ஒட்டு மொத்தமாக சுருட்டிக்கிட்டாங்கன்றதை யார் ஒத்துக்குவா? இப்போ பார்ப்போம். இது அத்தனை வெளில வரும். ஆனால் எவன் வேணால் விற்றானோ தயவு செய்து விற்றவனுக்கு யாரும் பக்கவாத்தியம் மட்டும் வாச்சிடாதீங்க. நடராஜரே இறங்கி வந்து நாக்கறுப்பார். இல்லை அது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். பார்ப்போம் எப்படி ஒத்துக்கிறாங்க என்ன ஏதுன்றது போக போக. ஏன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்கும் சார் உண்மையில். யார் யார் நல்லா பேசுவாங்க, ஏன்னா அவங்க பேசுகிறத பார்க்குறப்ப நாமளே ஒரு நிமிஷம் நம்பிடுவோம். நீங்கள் சதுரங்க வீட்டில் வர்ற மாதிரி தான் அப்படி தான் பேசுவாங்க, ஒன்றுமே தெரியாது. இவங்க எல்லாம் வந்து கீழே, அதாவது கையில் காசை கொடுத்தா கூட அந்த காசை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கையிலே வச்சுருப்பாங்க, சொன்னாலும் சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து இது கோர்ட்டு சொல்லணும், இது நம்ம வெளியில் யாரும் வந்து இதுவாலாம் சொல்லலை. இதில் ப்ரீமா ஃபேஸ் இருக்குது, தைரியமாக நீங்கள் ஆரம்பிங்க. மேற்கொண்டு இன்டெப்த்தாக எவ்வளோ தூரம் விசாரிக்க முடியுமோ அத்தனை திருட்டு பயிலும் கொண்டாந்து கண்ணு முன்னாடி நிப்பாட்டுங்கன்னு இருக்காரு. பார்ப்போம். நன்றி.